கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலே தேவனுடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். இயேசப்பா நல்லவர், பெரியவர், எல்லாவற்றையும் செய்கிறவர். அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஏதோ ஒரு காரியம் நடக்க நினச்சிட்டு இருக்கீங்களா, அது நடக்கும். இந்த பூமியில் இந்த வாழ முடியாது யாரும் நினச்சிட்டு இருக்கீங்களா, வாழ முடியும். இந்த பூமியில் வாழ்கிற நாளில் ஒரு நாளாவது சந்தோஷப்பட்டுட்டு மறிப்பேன்னு நினைக்கிறீங்களா, ஒரு நாள் இல்லை, வாழ்நாள் முழுவதும் சந்தோஷப்பட வைப்பார். சரியா? உங்களுடைய ஜெப குறிப்புகளை கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவ வார்த்தை கவனமாய் விசுவாசத்தோடு கேளுங்க, விசுவாசிங்க. இந்த வசனத்தின்படி ஆண்டு அற்புதம் செய்வார். இது ஜீவ வார்த்தைக்கான வசனம். சங்கீதம் 18:37. என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன், நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். அப்படின்னா சங்கீதக்காரர் சொல்ல, சத்துருவை நான் அழிப்பேன், நிர்மூலமாக்குவேன்னு சொல்லார். நமக்கு சத்துரு யார், எதிரி யார்? பிசாசு. பிசாசு அவன் தான் நமக்கு எதிரி. நேரடியாக நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறான், ஆட்களை எழுப்பி விடுறான். அவன் சத்துருவாக நமக்கு விரோதமாக கிரியை செய்கிறான். அந்த சத்துருவை நிர்மூலமாக்கி அழிப்பதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். கிருபை பாராட்டுவார். பாருங்க, ஆண்டவர் சவுல் ராஜாவை தெரிந்து கொண்டு ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டு அமலேக்கருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் சர்வ சங்காரம் பண்ண சொன்னார். அதை சவுல் சரியாக செய்யாதனால ராஜ்யபாரத்தையே மாற்றி போட்டார். ஆனால் ஆண்டவர் விரும்பினது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த எதிராளிகள் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சார். அதே போல் இன்றைக்கு நமக்கு விரோதமாய் பலமாய் கிரியை செய்வது சத்துருவாகிய பிசாசு. அவனுடைய கிரிகளை நிச்சயமாய் நிர்மூலமாக்க தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். நிர்மூலமாக்குவீங்க, அவனை அழிப்பீங்க, அவனுடைய கிரியை அழித்து நீங்கள் ஜெயிப்பீங்க. சரியா? தாவீது சொன்னதை போல அந்த காரியத்தை நீங்கள் செய்து முடிக்க போகிறீங்க. பிசாசுடைய கிரியை அழிந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். இல்லைன்னா முன்னேற்றம் உண்டாகாது. சத்துரு எல்லாவற்றையும் தடுத்து கொண்டே இருப்பான். கர்த்தருடைய மகிமை இப்போ உங்கள் மேலே இறங்கிட்டு இருக்குது. இன்று வந்து நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு சத்துருவாகிய பிசாசின் கிரியைகள் அழியும். நீங்கள் மேன்மை அடைவீர்கள், சாட்சியாய் மாறுவீர்கள். ஏசப்பாவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். கேட்ட சத்தியத்தின்படி ஆசீர்வதிங்க. இன்னும் பலகீனப்பட்டிருக்கோங்க, வியாதிப்பட்டிருவங்க எல்லாரும் சுகமாக்குங்க. கொடிய நோயினால் மருந்து மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருக்கிற எல்லாரும் சுகமாக்கும்படியே ஜெபிக்கிறோம். ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்ல நோயாளிகள் ஆப்ரேஷன் பண்ணி சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறோம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுங்க. வியாபாரம் செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். நீர் ஜெபத்தை கேட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.